குரு பிரம்மா குரு விஷ்ணு குருதேவோ குருவே மகேஸ்வரகா குரு சாட்சாத் பரபிரம்மா தஸ்மை ஸ்ரீ குருவே நமகா. குருவே சர்வ லோகானாம் விஜயே அவரோகினாம் நிதையே சர்வ வித்யானாம் ஸ்ரீ தட்சணாமூர்த்தி நமக. நம சிவாய வாழ்க, நாதந்தால் வாழ்க, இமை பொழுதும் என் நெஞ்சில் நீங்காதாந்தால் வாழ்க. வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா. அன்பார்ந்த அம்மன் அருள் டிவி நேயர்கள் அனைவருக்கும் அன்பார்ந்த வணக்கம். இப்பொழுது 9 கிரகத்திலே ஒருவருடைய சுய ஜனன ஜாதகத்திலே குரு வலுப்பெற்றால்தான் அந்த ஜாதகருடைய நிலைமைகளும் ஏற்றங்களும் வாழ்க்கையினுடைய முன்னேற்றங்களும் சிறப்பாக இருக்கும். அந்த வகையில் குரு பகவானுடைய இந்த குரு பெயர்ச்சி, மிதுன ராசியிலே குரு பெயர்ச்சியான இந்த குரு பகவான் இப்பொழுது அதிசார வக்ர நிலைக்கு செல்கிறார். எங்கே செல்கிறார்? கடகத்துக்கு, அவருடைய உச்ச வீடான கடகத்துக்கு செல்கிறார். பின் அக்டோபர் 17க்கு செல்கிற குரு பகவான் டிசம்பர் மாதம் 6ஆம் தேதி, அதாவது 50 நாட்கள் அந்த ராசியிலே உச்ச வீடாக இருந்து சஞ்சாரம் செய்கிறார். மறுபடியும் பின்னோக்கி தன்னுடைய ஏற்கனவே இருந்த மிதுன ராசிக்கு வக்ர நிவர்த்தி பெற்று திரும்பவும் செல்கிறார். அப்ப குரு பகவான் பார்க்கிற இடம்தான் பலம் அதிகம் என்று கூறப்படுகிறது. பார்வை பலம் தான் இங்கே குரு பகவானுக்கு மிகவும் அதிகம். இந்த பார்வை பெற்ற ஒவ்வொரு ஸ்தானங்கள் ஸ்தான பலன் சிறப்பான ஸ்தான பலன் என்று சொல்லலாம். 5, 7, 9 என்றது குருவனுடைய பார்வை பலம் என்று சிறப்பு. அதே நேரத்திலே 5, 7, 9க்கு மட்டுமல்ல, மற்ற ராசிகளுக்கும் சிறப்பு. என்ன சிறப்பு என்றால், கெட்டது நல்லது நடக்காவிட்டாலும் பரவாயில்லை, கெட்டது நடக்காம இருக்கும். ஏற்கனவே இந்த மீனராசி அன்பர்களுக்கு, அன்பார்ந்த மீனராசி அன்பர்களே, இப்பொழுது உங்கள் ராசியிலே சனி பகவான் ஏற்கனவே ஜென்ம சனியாக இருந்து கொண்டிருக்கின்றார். ஜென்ம சனியாக இருந்தாலும் அது குருவோட வீடு. குருவோட வீட்டிலே சனி அவ்வளவு பெரிய பாதிப்பை ஏற்படுத்தி தரமாட்டார். சுப விரயத்தை தான் செய்வார். 7.5 சனியில சுப விரயத்தை தான் செய்வார். அதிலும் இப்பொழுது குரு பார்வை என்பது 5ஆம் பார்வையாக மீனராசியை பார்க்கிறார். அப்ப பூர்வ புண்ணியஸ்தான பார்வையாக 5ஆம் பார்வை பார்க்கிறார். புத்திரர், படிப்பு, மேன்மை, புத்தி. இப்ப தடுமாடி கொண்டிருக்கின்ற மீனராசி என்பது சில நேரங்களில் தடுமாற்றம் ஏற்படும். சனி பகவான் சில நிலைகளை உயர்த்தும் பொழுது நம்மளுக்கு தடுமாற்றம் ஏற்படும். சொந்த பந்தங்கள் யார் உண்மையானவர்கள், யார் நேர்மையானவர்கள் என்பதை அடையாளம் காட்டி விடுவார். இவன் தான் நேர்மையானவன், இவன் தான் உண்மையானவன், இவன் உனக்கு உதவுவான், இவனுக்கு உதவ மாட்டான், இவன் உனக்கு சரியா இருப்பான், இவனுக்கு சரியா இருக்க மாட்டான் அப்படின்னு ஆள்களை நிலைகளை காட்டி கொடுத்துட்டு போயிடுவாங்க. ஏமாற்றங்கள் நடக்கும். மீனராசி என்பவர்களுக்கு ஏமாத்துறவன் அதிகமா சேர்வான். அது வாங்கி தரேன், இது வாங்கி தரேன், என்கிட்ட கொடுங்க, நான் செஞ்சிடறேன், ஒன்னா 10 ஆக்குவேன், 10 100 ஆக்குவேன், 50 ரூபா போட்டா உங்களுக்கு 100 ரூபா கிடைக்கும். இந்த சிட் ஃபண்ட்ல ஏமாத்துற விஷயம் பூரா எப்படின்னா இந்த சீட்டு நடத்தி வியாபாரம் பண்ணி மோசடி பண்ணுவாங்களே, இது பூரா அந்த மீனராசி என்பவர்களுக்கு நடக்கும். யாருக்கிட்டையாவது நீங்க 50 ரூபா கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு 70 ரூபாயா கொடுக்குறேன், 1 லட்சமா கொடுத்தா 1.30 கையில கொடுக்குறேன் அப்படி சொன்னா நீங்க ஏமாந்துடாதீங்க. இந்த காலகட்டம் உங்களுக்கு அபாய காலகட்டம் சொல்றாங்க. அபாய காலகட்டம்லாம் உங்க உயிருக்கு உடைமைக்கு எந்த சேதம் முடியாது. ஆனா இதுவரை அனுபவித்துக்கிட்டு இருக்கிற இந்த சில அசுப பலன் உங்களுக்கு கொஞ்சம் குறையும். இந்த மீனராசி என்பவர்கள் இந்த 50 நாட்கள் உங்களுக்கு நிம்மதின்னு சொல்லலாம். அதிகமா உடல் உழைப்பை கொடுத்து கொண்டிரு. உடல் உழைப்பு, ஒரு மனிதன் உடல் உழைப்பு ரொம்ப அதிகமா இருக்கும். கொஞ்ச நேரம் ஓய்வு கொடுக்கணும். அவை இளைப்பாறி விட்டான்னா திரும்ப அடுத்து உழைக்கிறதுக்கு தயாராகிடும். ஆனால் இப்ப மீனராசி என்பவர்களுக்கு என்னதான் உழைத்தாலும் பலன் இருக்காது. இந்த காலகட்டம் பூரா அப்படித்தான் இருக்கும். ஒவ்வொரு ராசியினருக்கு அப்படித்தான். சனி பகவான் எங்கே போய் உட்கார்றாரோ, உட்கார்ந்து பார்க்குற இடம் ரொம்ப கொஞ்சம் ஒரு சில ராசிகளுக்கு ரொம்ப சிறப்பா இருக்கும். ஏன்னா அவர் ஆயுள்காரகன், தொழிலுக்கும் அவர்தான். எனவே அந்த தொழிலுக்குரிய சனி பகவான் என்ன செய்வார்? இந்த 7.5 சனியில் என்ன செய்வார்? பாடம் நடத்துவார். சில நேரத்துல முடங்கிக்கிறோம், வியாபார தடைகள் ஏற்படும், கடையில வியாபாரம் இருக்காது, அடமானத்துக்கு வைக்கக்கூடிய நிலைமைக்கு கடை போயிடும், விரைய செலவு ஏற்படும். இந்த காலகட்டத்திலே சுப விரயம் செஞ்சுக்கிறணும். சுப விரயம் செய்யறதுக்கு சில பேர் தயங்குவாங்க, காசை செலவழிக்கிறதுக்கு பயப்படுவாங்க. ஆனா வீணா போய் ஆஸ்பத்திரியில போய் செலவழிச்சு மாட்டிக்கிடுவாங்க. இந்த வைத்திய செலவுல போய் மாட்டிக்கிறாங்க. 7.5 சனியில படுத்தவன் எந்திரிக்கிறது ரொம்ப கஷ்டம். அப்படி படுக்கக்கூடாது. அதை எச்சரிச்சுக்கிறணும். என்ன செய்யணும்? விதியை மதியால் வெல்ல வேண்டும். இந்த மீனராசி என்பவர்களுக்கு இப்ப சொல்ல வேண்டிய ஒரே உபகாரம் என்னன்னா,
விதியை மதியாய் வெல்ல வேண்டும். மதியால் விட்டுட்டீங்கன்னா ஒண்ணுமே இல்லை. உங்களுக்கு குரு அந்த காலகட்டத்தில் உங்களுக்கு பலமா வர. நகையெல்லாம் வாங்கிக்கோங்க, வீடு வாசல்லாம் வாங்கி மனையா வாங்கி போட்டுருங்க. சரியான நபர்கிட்ட வாங்கி போடணும். நம்மளுக்கு தகுதிக்கு குறைவான நபர்கள்ட்ட பழக்கங்கள் வைத்திருப்பது, நட்பு வைத்திருப்பது உங்களுக்கு ஆபத்தாக முடியும். அதே நேரத்தில் மீனராசி என்பவர்கள் இந்த டிராவல்ஸ் வச்சிருக்கவங்க, அந்நிய முதலீடு, அந்நிய செலவாணி, இந்த மாதிரி இந்த பங்குச்சந்தையில முதல் போடுறவங்கலாம் பார்த்து போடணும். இல்லைன்னா நிறைய பணம் அடியாயிரும், கைக்கு வந்து சேராது. போட்ட முதலீடு கைக்கு வந்து சேராது. சர்வதேச நிதி நிலைமை கொஞ்சம் மோசமாகும். இந்த காலகட்டத்தில் சர்வதேச நிதி நிலைமை கொஞ்சம் மோசமாகும். ஏனென்றால் இந்த மீனராசிக்கு 12ஆம் பாவத்துக்கு வர்றதுனால சர்வதேச நிதி நிலைமை கொஞ்சம் பாதிக்கும்னு சொல்லலாம். ஆனால் தனிநபர் வருமானம் பெருகும். அதே நேரத்தில் செலவுகள் அதிகரிக்கும். அதை சுப செலவுகளாக மாற்றக்கூடிய வல்லமை, புத்தியும் உங்களுக்கு வரணும். சரியான திசையில் புத்தியை வழிநடத்தி செல்வார் குரு பகவான். இந்த காலகட்டத்தில் சனி பகவான் மீனராசி என்பவருக்கு, ஏன்னா அது குருவோட வீடு, அவருடைய வீட்டையே பார்க்கிறார். எத்தனாவது பார்க்கிறார்? 5வது பார்வையாக பார்க்கிறார். அப்ப புத்திரசானம், குழந்தை இல்லாதவங்களுக்குலாம் குழந்தை பிறக்கும். ஆஸ்பத்திரியில் போய் குழந்தை பாக்கியம் இருக்கா, கருவுற்றுவான், கருவுறாதா, என்ன ஏதுன்னு போய் ஆஸ்பத்திரியில் மருத்துவ பரிசோதனை செய்யறவங்களுக்கு இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு குழந்தை பிறக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குன்னு மருத்துவர் உங்களுக்கு டாக்டர் நல்ல செய்தியை, குட் நியூஸஸ் உங்களுக்கு சொல்லிடுவார். அருமையான நியூஸ் சொல்வார். அம்மா, நீங்க இது வரைக்கும் சாப்பிட்டு வந்த மருந்துக்கு பலன் இருக்குது, உங்களுக்கு குழந்தை பாக்கியம் உண்டாயிருக்கு அப்படின்னு ஒரு நல்ல செய்தி சொல்வார். இதனாலே வீட்டுல சந்தோஷம் கிடைக்கும். ஒரு பக்கம் சந்தோஷம் இல்லாட்டாலும் ஒரு பக்கம் புத்திரர்களால மேன்மை வரும். பிள்ளைகளுடைய படிப்பு உங்களுக்கு நல்ல, பிள்ளைகள்னால உங்களுக்கு மகிழ்ச்சி ஏற்படும். பிள்ளைகள்னால நல்ல பலன் உண்டாகும். அதே நேரத்துல பூர்வ புண்ணிய சொத்துக்களை, இது வரைக்கும் சொத்துக்கள் மூலமாக ஏதாவது வழக்கு வம்பு இருந்துச்சுன்னா அது உங்களுக்கு கைக்கு சேரும். வழக்குகள்லாம் வெற்றி பெறும். 5ஆம் இடம் குரு பார்க்கறது ரொம்ப கோடி நன்மை. 5ஆம் பார்வைங்கிறது மிகப்பெரிய சரியான பார்வை. 5, 7, 9ங்கிறது சரியான பார்வை. அப்படி பார்வை கிடைக்கணும். ஏற்கனவே சொல்லி குரு பார்வை படுற இடம் சிறப்பான இடம். அதுலயும் 5, 7, 9 மிகவும் சிறப்பு. நீங்கள் வெற்றி பெறப் போகிறீர்கள். ஏற்கனவே 7ரை சனியில கஷ்டப்பட்டுக்கிட்டு இருந்தாலும் உங்களுக்கு இந்த கஷ்டத்துல இது வரைக்கும் பட்டமா, 7ரை சனியில இருந்து கஷ்டப்படுறானே அப்படிங்கிற ஒரு சூழ்நிலையை மாறிடும். அப்படிக்கூடிய நபருக்கு உங்களுக்கு வெற்றிகள் சேரும். திருமணம் நடக்கும். திருமண வயதில் உள்ள மீனராசி அன்பர்களுக்கு திருமணம் நடக்கும். சில பேர் ஆட்சியில பதவி பிரமாணம் ஏத்துக்கிறது கூட 7ரை சனியில தான் ஏத்துக்குவாங்க. அரசியல்வாதிகளுக்கெல்லாம், மீனராசியில உள்ள அரசியல்வாதிகளுக்கு நல்ல பலன் இருக்கு. இந்த கூட்டணி கட்சி பேச்சுவார்த்தைகள்லாம் சிறப்பாக நடக்கும். சிறப்பான ஒரு அனுகூலத்தை உங்களுக்கு கொடுக்க போகிற குரு பகவான் எந்த 5ஆம் இடமும் 7ஆம் இடமும் 9ஆம் பார்வையும் சிறப்பான பார்வை. அதை ஏற்கனவே சொல்லிட்டேன் ஆரம்பத்திலே 5, 7, 9க்குரிய பார்வை சிறப்பான பார்வை. எனவே இந்த மீனராசி அன்பர்கள் எச்சரிச்சுக்குங்க. உங்களுக்குரிய காலம் உங்களுக்கு பொற்காலம். கெடுபலன்களே இல்லாம போயிடும். உங்களுக்கு கெட்டதுனால உங்களுக்கு இல்லாம போயிடும். ராகுனால உங்களுக்கு அயனசயன போக விரையும். ஏற்கனவே 7ரை சனி, அதுல வேற உங்களுக்கு பெரிய நிம்மதி இல்லாம போகும். ஆனா குரு இதை பூரா குறைச்சிருவார். அசுப பலனை பூரா குறைச்சிருவார். இந்த மீனராசியில் உள்ள அன்பர்கள், அதாவது ரேவதி நட்சத்திரனுடைய அதிபதி புதன், உத்திரட்டாதி நட்சத்திரனுடைய அதிபதி சூரியன், அதே போல புரட்டாதி நட்சத்திரனுடைய அதிபதி குரு. உங்க நட்சத்திர அதிபதி குருவே, குருவோட வீடு தான் அது. புரட்டாதி நட்சத்திர அதிபதி, புரட்டாதி நட்சத்திரக்காரர்களை திருமணம் நடக்கும். திருமணத்துக்கு பெண் பார்த்துக்கிறவங்கள பெண் உடனே கிடைக்கும். இந்த சரியான காலகட்டத்துல சரியான விஷயங்கள் நடக்குதுன்னா உங்களுக்கு இந்த காலகட்டம் தான். ரேவதி நட்சத்திரனுடைய அதிபதி புதன், உத்திரட்டாதி நட்சத்திர அதிபதி சூரிய பகவான், புரட்டாதி நட்சத்திர அதிபதி குரு, எல்லாம் உங்களுக்கு பலம் வாய்ந்த உங்களுக்கு கிரகமாக அமைந்துள்ளது. இந்த காலகட்டம் பொற்காலம் என்று சொல்லலாம். அனைவரும் இந்த வாழ்க்கையிலே 7ரை சனியெல்லாம் மறந்து குரு பார்வை பெற்று சிறப்பான பலனை நீங்கள் அடைய போறீர்கள். சிறப்பான யோகத்தையும் பெற போறீர்கள். நிம்மதியாக இருங்கள். நன்றி, வணக்கம்.